வணக்கம். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. படிக்கிறீங்களா? படிங்க படிங்க. சும்மா போக மாட்டானே. அப்புறம் அம்மா மாடு அம்மா அம்மா அந்த பக்கம் போறீங்க அம்மா ராமு விடாதே வெச்சு யார் மணி? பெரிய வீட்டு பார்வதி அம்மா இருக்காங்களே, அவங்க வீட்டு கணக்குள்ள மக. பேரை சொல்லவா? செல்வி. நீங்க? நான் தான் அந்த பார்வதி அம்மா. நான் தான் அந்த பார்வதி அம்மா. கழுதை வாடா. பாத்தியாடா, இந்த பணக்காரங்களுக்கு நன்றியே கிடையாது. சந்தைக்கு போலாம் வா. காய்கறி ஆன விலை குதிரை விலை விக்குது. கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்ல. ஓட்டு கேட்க வருவாங்களே, அப்போ பாத்துக்கிறேன். என்னம்மா உனக்கு நீயே பேசிட்டு வர்ற? வேலைவாசி எல்லாம் விஷம் போல ஏறிட்டு இருக்கு. அது சரி, நீங்க வேலைக்கு போல? புறப்பட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்குள்ள நம்ம பார்வதி அம்மா வீட்டுல இருந்து. ஆமா, பார்வதி அம்மா பெரிய பார்வதி அம்மா. மரியாதை தெரியாதவங்க. உயிரை காப்பாத்துறதுக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல தெரியல. அட பைத்தியமே, உனக்கு பார்வதி அம்மா பத்தி தெரிஞ்சதெல்லாம் அவ்வளவுதான். அவங்க எதையுமே சொல்ல மாட்டாங்கம்மா, செய்கையில தான் காட்டுவாங்க. வாமா, அட வாமா உள்ள. உள்ள செல்வி வரேன்பா. வந்தும்பா. பார்வதி அம்மா நன்றி சொல்லேன்னு சொன்னியம்மா. இதோ பாரு, நீ அவங்க உயிரை காப்பாத்துறதுக்காக அவங்க தன்னுடைய நன்றியை எப்படி சொல்லி அமைச்சிருக்காங்க பாரு. வணக்கம்மா. வாமா செல்வி. அம்மா அம்மா, நம்ம காராம்பசு கண்ணு போட்டுருக்குமா? கால கண்ணுமா? நல்ல சகுனம். என்னம்மா? அம்மா, நீங்க அன்போடு கொடுத்து அமைச்ச சேலை கட்டிக்கிட்டேன். ஆனா இந்த தங்கவலையில போட்டுக்கிற தகுதி எனக்கு இல்லம்மா. நான் இஷ்டப்பட்டு தானம்மா கொடுத்தேன், போட்டுக்க. பட்னி கிடக்கிறவங்களுக்கு ஒரு பிடி சோறு போடுங்க, சாப்பிடுறோம். ஆனா இப்படி திடீர்னு பால் பாயசம் கொடுத்தீங்கன்னா ஜீர்ணிக்க முடியாது. அம்மா, வேலைக்காரங்களை கூட மதிக்கிற நீங்க நல்லா இருக்கணும். வரேம்மா. மேனேஜர், கிராமத்துல பிறந்தனா
என் மாதிரியே எல்லா சம்பிரதாயங்களையும் மதிக்கிற கிராமத்து பொண்ணு எனக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். நான் நினைச்ச மாதிரியே செல்வி இருக்கா. அவ இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சதுமே நல்ல செய்தி வந்துச்சு. கவனிச்சிங்களா? அது சரிம்மா, நம்ம சின்னையா இங்க இருக்க பிடிக்காம தானே பட்டணத்துல இருக்காரு. அவரு வந்து கிராமத்து பொண்ணை கட்டிக்க சம்மதிப்பாரா? சம்மதிக்க வைப்போம். முதல்ல ராஜா இங்க வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சுகங்களை கொடுக்க தெரிந்தவன், கலைகளை நினைத்து கவலையை மறந்து சிறகுகள் விரித்து பறந்தவன். இதயம் மலர்ந்து விட நினைவில் எழுந்து வரும் புதிய நிலவே, இரவில் உறங்கி விடும் விழியில் வளர்ந்து வரும் இனிய கனவே. பாடாத பாட்டெல்லாம் நான் பாடுவேன், வாங்காத பேரெல்லாம் நான் வாங்குவேன். புகழனும் வானில் நான் கதிரவன். யார் யாரோ எனக்கு போட்டி. உடைகளும் எனக்கு சும்மையென இருக்கு, கொடியடை துவண்டு நெளியுது. பனியுதழ் வெளுக்க மணிவிழி சிவக்க தளிருடல் கதித்து உருகுது. புதிய விரகம் இது, கொடிய நரகம் இது, மருந்தியதுவோ. இரவு தொடங்கியது, நிலவு கிளம்பியது, மயக்கம் வருதோ. நான் காட்டும் ஜாடைகள் சொல்லாததோ. கண்ணாவும் நெஞ்சென்ன பொல்லாததோ. ஒரு தலை தாகமாய் இருக்குது. யார் யாரோ எனக்கு போட்டி. நான் வந்தேன் கொடி நாட்டி. என்னங்கடா ஏன் லேட் ஆச்சு? எல்லாம் அந்த செக்ரட்டரி டிலே பண்ணிட்டான்டா. ஏன் என்னாச்சு? பயங்கரமா நாடுப்பாங்க. பயங்கரமா நாளா? என்னடா சொல்ற? 10,000 ரூபாய் பேசினால கடைசியில கையை பேசிட்டான். கழுத்துல துண்டை போட்டு இருக்கத்தை புடிங்கிட்டு வந்தோம். 5,000 தான் கிடைச்சது. பரவாயில்ல விடுறா, நான் என்ன பணத்துக்காக பாடுறேன். ப்ரோக்ராம் நல்லபடியா நடந்தது, அதான் சந்தோஷம். டேய் பசி வயித்த கேளுது, சாப்பிட போலாமா? இவ்வளவு சீக்கிரமா? முதல்ல நீ சாப்பிடுற ராஜா. நீங்க? எங்களுக்கு இது பூஜை நேரம். கொஞ்சம் ஜலாபிஷேகம் அது இதெல்லாம் இருக்கு. டேய் ஏன்டா இப்படி புடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறீங்க? நான் சொல்றது கேளுங்கடா. நீ தினமும் சொல்லிட்டு தான் இருக்க, நாங்க கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனா நிறுத்த முடியலையே. சரி சரி, எப்படியோ போங்க. குட் நைட்.
நோ பிளாக் அண்ட் ஒயிட். ஜூலி, ஜூலி டார்லிங், ஜூலி எங்கம்மா இருக்க? ஓ இங்க இருக்கியா? வா 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 வா. என்னம்மா நீ பால் குடிக்கல? பசிக்குதா? கோச்சிக்காதம்மா. நாம 2 பேரும் சேர்ந்து அமாவாசையும் பௌர்ணமியும் திட்டலாமா? அமாவாசை பௌர்ணமி. ஐயா ஜூலிக்கு இன்னும் பால் கொடுக்கல? குடுக்கல. ஏண்டி செடிக்கு தண்ணி ஊத்த போறோம்னு சூளிக்கு பால் குடுக்கல? யாருங்க நான் செடிக்கு தண்ணி ஊத்துற, நீங்க சூலிக்கு பால் விடுங்கன்னு சொன்னா குடுக்கல குடுக்கல குடுக்கல. ஐயோ நிறுத்துங்க. இது வரைக்கும் கத்தி சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, இப்போ கத்தி சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா? முதல்ல 2 பேரும் சேர்ந்து ஜூலிக்கு பால் கொடுங்க. இந்த இந்தாங்க. குடி. ஆ. தேங்க் யூ. ஏய் எனக்கு என்னடா அது? 100 ரூபாடா. அப்படியா? ஆ. எப்படிடா கண்டுபிடிச்ச? பிரிண்ட் பண்ணிருக்கான்ல. ஆளுக்கால் அழிக்கிறீங்க, எனக்கு மட்டும் 100 ரூபாய் கொடுக்குறீங்க. என்னடா அது? வேண்டாம்னா கொடுத்துரு. டேய் சும்மா இருடா. டேய் ராஜா வச்சுக்கோமா. என்னடா அது 100 ரூபாய்? டேய் நீ என்ன எங்கள் மாதிரியா? உனக்கு தான் எந்த கெட்ட பழக்கமும் இல்லையே. நீ நல்லவன் உத்தம, இதே ஜாலியா செலவு பண்ணிட்டு சாயந்தரம் கணக்கு சொல்லிடு. டேய் இதுல கணக்கா? ஆமா உஷாக்கு பணம் கொடுத்துட்டீங்களா? பணத்தோட நேரம் அவ வீட்டுக்கு தான் போறோம். நான் ராஜாவோட பாடுறது அவர் கொடுக்குற இந்த பணத்துக்காக நினைச்சிட்டு இருக்காரு. நான் அவரோட வாழணும்னு என்னெல்லாம் கனவு கண்டேன் தெரியுமா? கவலைப்படாத உஷா, உன் கனவு நிச்சயமா நிறைவேறும். டைம் கிடைக்கிறப்ப எல்லாம் உன்னை பத்தி அவங்கிட்ட நாங்க சொல்லிட்டு தானே இருக்கிறோம். என்னடா? உன்னை பத்தின எண்ணத்தை அவன் மனசுல உருவாக்குறதாம் முதல் படி. 2வது படி உன்னை அவன் மனைவி ஆக்குறது. நீ அவன் மனைவி ஆயிட்டா எங்களுக்கு அதுல ஆதாயம் இருக்கே. மிஸ்ஸஸ் உஷா ராஜா கிட்ட நம்பி நிதி உதவி கேட்கலாம். நீங்க சொல்ற மாதிரி ராஜா மட்டும் எனக்கு கிடைச்சாருன்னா உங்க உதவியை நான் மறக்கவே மாட்டேன். டோன்ட் வரி உஷா, ராஜா உனக்கு தான். யூ ஆர் போத் மேட் ஃபார் ஈச் அதர். இன்னைக்கு ராஜா கிட்ட உன் கல்யாணத்தை பத்தி பேசுறோம். இடியட்ஸ். உஷாவோட நான் அந்த எண்ணத்துல பழகினதே இல்ல. அவளும் உங்களை மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். தட்ஸ் ஆல். தயவு செஞ்சு இனிமே அந்த மாதிரி தாறுமாறா பேசாதீங்க. ஓகே? ஐயா தந்தி வந்திருக்குதுங்க. சின்னையே வரணுமா? சரி சரி நான் சொன்ன மாதிரி நடந்துக்குங்க. அம்மா என்னம்மா அது? என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, காடு வா வாங்குது, வீடு போ போங்குது. சீக்கிரம் டெஸ்ட் பண்ணுங்க டாக்டர். சரி என்னல டாக்டர் அம்மாவை? அம்மாவையா? அம்மா என்னம்மா என்னாச்சு? அதுக்கு தானே உங்களை கூட்டி வந்திருக்கேன். டெஸ்ட் பண்ணுங்க. என்னம்மா நீங்க இப்படி வைத்திய வசதி இல்லாத கிராமத்துல இருந்துகிட்டு நீங்க ஏன் கஷ்டப்படணும்? நான் அப்பவே சொன்னேன், என் கூட நீங்க மெட்ராஸ்க்கு வந்திருந்தா இந்த கஷ்டம்லாம் வந்திருக்காதுல்ல. என்ன டாக்டர் இடிச்ச புலி மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க? அம்மாக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க டாக்டர். டோன்ட் கன்ஃபியூஸ் மீ. ஏற்கனவே உடம்பு தளர்ச்சி, நரம்பு தளர்ச்சி. யாருக்கு? அம்மாவுக்கா? எனக்கு. அம்மாவுக்கு என்னாச்சு சொல்லுங்க டாக்டர். அதானே யோசிக்கிறேன். டாக்டர் டாக்டர் அடடடடடட, வியாதி உங்களுக்கா? எனக்கு இல்லைங்க, அம்மாவுக்கு. உள்ள வாங்க சொல்றேன். அம்மா உடம்புக்கு என்னம்மா? ஒண்ணு இல்லப்பா, மனசுல ஒரு இனம் தெரியாத வேதனை. உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு. இந்த அம்மாவோட நோய் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன டாக்டர்? மனநோய். இந்த நோய்க்கு என்ன டாக்டர் மருந்து? உங்க அம்மாவோட கவலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நிவர்த்தி செய்யணும். அதுதான் மருந்து. ராஜா என்ன ஊருக்கு அனுப்பிச்சிரியா? இவர வாங்க டாக்டர் வாங்க. வர்றேன். அம்மா உங்களுக்கு என்னம்மா குறை? அத்தைன்னு கூப்பிட ஒருத்தி வரணும், அவ கையில எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கணும். இதுதான்ப்பா என் கவலை. அதுக்கு இப்பவே என்னம்மா அவசரம்? இந்த பாருங்க, தயவு செஞ்சு என்ன இப்பவே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். சரிப்பா, உன் இஷ்டம். வந்ததும் வந்த, ஒரு வாரம் என் கூட தங்கிட்டு போயேன். ஓகே இருக்கேன். அந்த புறாவை கொடுமா. மாட்டேன். இந்த சின்ன உயிரை கொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? உரிமையா? கையில துப்பாக்கி இருக்கு, சுட்டேன். சுட்டேன். இது நம்மள போல ஒரு ஜீவன் தானே. நம்ம கால ஒரு சின்ன முள்ளு குத்தினா எவ்வளவு வேதனைப்படுறோம். குண்டு அடிபட்டிருக்கு, இதுக்கு எவ்வளவு வலி இருக்கும். பாவம், காலங்காத்தால யார் முகத்துல முழிச்சியோ உயிர் போல. ரொம்ப வலிக்குதாமா? யோ துப்பாக்கி, உங்களோட பணத்தாலேயோ பலத்தாலேயோ ஈடு செய்ய முடியாத கஷ்டமோ நஷ்டமோ மத்தவங்களுக்கு கொடுக்காதே. ஒரு உயிரை கொடுக்க முடியாத உனக்கு ஒரு உயிரை எடுக்க என்ன உரிமை இருக்கு? வந்துட்டாங்க பெருசா துப்பாக்கியும் கைமா. ஆள பாரு, ஒட்டட சீனி மாதிரி.
தம்பி இங்க வாப்பா. என்னண்ணே? ஊருக்கு புதுசா? நம்ம ஊர் பொண்ணுகிட்ட இதெல்லாம் வச்சுக்காத, பிஞ்சிரும். அது சரிண்ணே. பொண்ணு யாருன்னு? இதானே வேண்டாங்கிறது. செல்விய பத்தி என்கிட்டயே கேட்க ஆரம்பிச்சிட்டியா? செல்வியா? அவ வீடு எங்க இருக்கு? பாத்தியா, வீடு கேட்க ஆரம்பிச்சிட்டியா? அது கோயில் கிட்ட இருக்கு, நான் சொல்லுவேனா? வேற ஆளை பாரு போ. மருந்து போட்டிருக்கேன், பறந்து போயிடுமா. இனிமே இந்த பக்கமே வராதே. இறக்கம் இல்லாதவங்க கையில துப்பாக்கியோட அலையறாங்க, சுட்டுடுவாங்க. பறந்துடு பறந்துடு பறந்து போயிடு, தூரம் பறந்து போயிடு, இந்த பக்கமே வராதே. தூரம் போ. ஏய், ஈடு செய்ய முடியாத கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ மத்தவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொன்னேன்ல, இது ஈடு செய்யக்கூடிய நஷ்டம் தான். அதனால இந்தா 100 ரூபாய். இதுக்கு எவ்வளவு பணம் வாங்கலாமா அவ்வளவு பணம் வாங்கிக்கோ. கடவுளே, அடுத்தவங்க வேதனையில சந்தோஷப்படுற சில ஜன்மங்களை மனுஷனாக்க